ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷ ராசி நேயர்களுக்கு சந்திரன் அங்கேதான் கன்னி ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இன்று உங்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். 6ஆம் இடத்தில் சந்திரனும் 6 புதன் ராகுவுடன் சேர்ந்து லாபத்தில் இருப்பதனால் நீங்க இன்னைக்கு நல்லா பணத்துல விளையாடலாம். ஸோ அதாவது சில பேர் எல்லாம் லாட்ரியில நம்புவாங்க, சில பேர் குதிரை ரேஸ்ல எல்லாம் நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு இன்னைக்கு நேரம் யோகம் நல்லா இருக்கு. ஸோ அதிர்ஷ்டமான நாள். இன்னைக்கு மறக்காம மேஷராசி நேயர்கள்லாம் ஒரு குபேர பூஜை பண்ணுங்க, மேலும் செல்வம் பெருகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்காங்க. 6 சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில செலவுகள் அதிகமாக இருக்கும். இன்று பங்குச்சந்தையின் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று பாராட்டுகள் காத்திருக்கிறது. லாபத்துல இருக்கக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய் உயர் அதிகாரிகளினால் பாராட்டுகள் கிடைக்கும். புதன் ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருப்பதனால் பொறுப்புகள் அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், சனி, செவ்வாய் பதவிகளினுடைய பொறுப்புகள் அதிகரிக்கலாம். புதிய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்கள் திட்டங்கள் அனைத்தும் உயர் அதிகாரிகளினிடத்தில் ஒப்புதல் பெறுவதற்கு கரெக்டான ஒரு டைம். மிதுன ராசி நேயர்களுக்கு அலுவலகம், குடும்பம் இரண்டுமே சமமாக மன நிறைவை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் பாராட்டுகளும் மற்றும் அவர்களினுடைய அன்பும் அனுசரணையும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் திருப்திகரமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய் மிகவும் ஒரு திருப்தியை தரக்கூடியதாகவே அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவே இருக்கும். மனம் விட்டு பேசுவதற்கு இன்று நண்பர்களின் வருகை உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். ஒரு சிலருக்கு தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதி தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். கன்னிராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று மன அமைதி பெறலாம். இன்றைய நாள் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சில சுப செய்திகள் சேரும். திருமணங்கள் நிச்சயிப்பது மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே குருவின் அனுசரணையாலும் குருவின் அனுகிரகத்தினாலும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். குரு வாரமான இன்று நீங்கள் அவசியம் தட்சிணாமூர்த்தியை வணங்கவும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று மன அமைதியை கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. மனபாரங்கள் குறையக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று செலவுகளும் அதிகரிக்கலாம். இன்று பொருளாதாரத்தில் கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு உயர்வான நாளாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மன அமைதியை கொடுப்பார். சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் புதிய வேலை தேடுதல் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்று சொல்லலாம். வெகு காலமாக நீங்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சில நல்ல செய்திகள் இன்று சேரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் ராகுவினால் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் சேரும். இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் அனுகூலமாக அமைவார். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குறிப்பாக உங்களுக்கு இழந்த பதவிகளையும் பொறுப்புகளையும் மீண்டும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது.
சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இன்றைய நாள் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சில நன்மைகளும் நடக்கும். வியாழக்கிழமையான இன்று குரு பகவானை வணங்கி விநாயகர் ஆலயத்தில் பச்சரிசி தானம் கொடுக்கலாம். விநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களையும் அனுகிரகத்தையும் பெறலாம். இன்று வியாழக்கிழமை குபேர யோகம் கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்றைய நாளில் மாலை நேரத்தில் குபேர பூஜை செய்தால் உங்களினுடைய ஐஸ்வர்யங்கள் பெருகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சூரியன் மற்றும் கேது கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய சாதக பாதக பலன்கள் என்ன? சூரியன் கேதுவுக்கும் பெருசா சாதகம் இல்ல. பட் இருந்தாலும் கேத்துவும் சூரியனும் சேர்ந்து இப்ப மேஷ ராசியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் உச்சபலம் பெற்று இருக்கக்கூடியவர். கேது செவ்வாய் வீட்டுல இருக்கும்போது பெரிதளவுக்கு பாதகத்தை கொடுக்காது. ஸோ மேஷத்திலையும் விருச்சிகத்திலையும் சூரியன் கேது சஞ்சாரம் இருந்தால் பாதிப்புகள் பெரிதளவுக்கு இருக்காது. சாதக பலனை கொடுக்கலாம். ஒரு பெரிய கோவில் நிர்வாகம் பண்றவங்க, இல்ல ஒரு ஆன்மீகத்தில் இவங்க தலை சிறந்து இருக்கிறவங்க, அதோடைய குரு பகவானும் சேர்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடகத்துல குரு கேது சூரியன் இந்த சஞ்சாரம் இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் ஒரு பெரிய பொறுப்புகளை, ஒரு மடாதிபதியாக இருக்கக்கூடிய பொறுப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை சூரியன் கேது கொடுப்பாங்க. சூரியன் ராகு தான் பாதகத்தை நிறைய கொடுக்கும். அதனால நிறைய ஆன்மீகவாதிகளுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் கேது காம்பினேஷன் அவங்க ஜாதகத்துல எல்லாம் இருக்கும். பட் சூரியன் எங்க இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ சூரியன் நீச்சமாக இருந்து கேது அவரோட இருந்து கொஞ்சம் அவங்கள்ட்ட எல்லாம் உண்மை இருக்காது. அந்த மாதிரி அவரோடையே சனி பகவானும் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலி சாமியார்களுக்கும் சூரியன் கேது கண்டிப்பாக அந்த ஜாதகத்துல இருக்கும்போது நம்ம சொல்லலாம் இது போலியான ஒரு சாமியாராக இருப்பாங்கன்னு. ஸோ அதெல்லாம் என்னைக்கா இருந்தாலும் வெளிப்படுவதுதான். ஒரு பெரிய மகான் அவங்கள நம்ம காலத்திற்கும் ஒரு யுக புருஷனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சூரியன் கேதுவனுடைய சஞ்சாரங்கள் இருக்கும். நிறைய சித்தர்கள் இவங்கெல்லாம் ஒரு தெய்வ வழிபாட்டுல இருக்கும் பொழுது சூரியன் கேது காம்பினேஷன்ல பார்க்கும் பொழுது இறைவனை அடைவதற்கான வழி அந்த ஜாதகத்துல அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு இறை நம்பிக்கை நிறைய இருக்கும். இறைவனோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது அவங்களிடத்தில் இருக்கலாம். இது எல்லாமே சாதக பலனாகத்தான் இருக்கும். பாதகம் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன் வீட்லயோ சந்திரன் வீட்லயோ அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பித்ருக்களுடைய ஆசீர்வாதம்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த காம்பினேஷன்ஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுடைய, அதாவது ஜென்ரலா சில வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் அந்த பித்ருலோகத்திலேயே இருக்க மாட்டாங்க, பிரேத்த லோகத்திலேயே தான் இருப்பாங்க, அலைஞ்சுட்டே இருப்பாங்க. அது சூரியன் கேது காம்பினேஷன்ல ஜாதகங்கள்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த சாதக பலன்கள் பாதக பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகுவை விட கேதுவுக்கு நம்ம அதிகமாகவே சாதக பலன்களை சொல்லலாம். என நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.